ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேயோட எஃப்எஃப் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஏய் சோனி எந்த ஒரு பையனையும் விட மாட்டா. கடைசியில் திரும்பி பார்த்தா அது வேற யாருமே இல்லை. டே இங்கே என்ன அவள் சொன்ன பார்த்து இதுதானா? அப்புறம் பார்த்தா சோனி தேக்கிட்ட போய் பேசுகிறாங்க. would you like to dance with me ப்ளீஸ்? ஓகே ஷோர். அதுக்கப்புறம் 2 பேர் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வேனுக்கு வயிறு எரியுது. சோனி என் ஹஸ்பண்ட் கூட எப்படி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. டேக்கு பயங்கரமான ஷாக் வயனை பார்த்தோன்னே. ஒரு பக்கம் ஹாப்பியும் கூட, ஏன்னா அந்த பார்ட்டியில் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோனி ஒரு நிமிஷம் தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு டே கூட டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு ஒரு பக்கம் ஹாப்பியும் ஷாக்கும் கூட, ஏன்னா அவர் நினச்சி பார்க்கவே இல்லை வயான் இங்கே வருவாங்கன்னு தெரியாது, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வயான் சோனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம், அது யாருன்னு தெரியுமா? யாராக இருந்தால் என்ன, நீ தான் என்ன டான்ஸ் ஆட இல்லைல்ல? அது என் ஹஸ்பண்ட். ஓ வா, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனையாடி பிடிக்கலன்னு சொன்ன? சோனி உனக்கு வேணான்னா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். சோனி அடி வாங்க போகிறேன். நீயும் அனுபவிக்க மாட்டேன், அடுத்தவங்களையும் அனுபவிக்க விட மாட்டேன். போதும், ரொம்ப பேசிகிட்ருக்க. பேசினது போதும். இப்போது டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எனக்கும் டயர்டாக இருக்குது. என்னாச்சு வாயன், இப்போ தானே வந்தேன்? இல்லடி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன். குட் நைட், பாய். சரி பாய், பார்த்துப்போ. அதுக்கப்புறம் டே வந்து சோனிக்கிட்ட பேசுகிறாரு. வயன்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வயனோட ஃப்ரெண்டா? ஆமாம். நீங்கள் தானே டே, ஐ மீன் வயனோட ஹஸ்பண்ட்? ஆமாம். உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட் டே ஆகுது, வயன் தூங்கி எழுந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, சொல்லு சோனி. வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன, ஏன் இப்படி பதற? வயன், உன் ஹஸ்பண்ட் டேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? சோனி என்ன சொல்கிற? விளையாடாத. உண்மையாலும் தான். நான் ஆக்சுவலாக ஆஃபீஸ் போகலான்னு வந்துட்டுருக்கும் போது ஒரு கார் ஆக்சிடெண்ட். பார்த்தா உன் ஹஸ்பண்ட் இப்போது ஹாஸ்பிட்டலில் சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். எந்த ஹாஸ்பிட்டல்? அதுக்கப்புறம் அட்ரஸை சொல்கிறாங்க. சோனி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். அதுக்கப்புறம் வயன் ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கணுமோ? நான் மட்டும் ஏன் இவ்வளோ அன்லக்கியாக இருக்கேன்? எனக்கு கிடைச்ச லவ்வரும் நினைக்கல, இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடெண்ட். டே உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது டே, ப்ளீஸ் டே. டே பண்ண எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது, எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. வயன், உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம். ஐஸ்கிரீம்? அதுவும் தான். எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், உனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? கடவுளே, ஒன்றும் ஆகக்கூடாது ப்ளீஸ். வயன் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. சோனி அழுதுகிட்டே இருக்காங்க. சோனி டேக்கு ஒன்றும் ஆகலைல்ல? சொல்லு சோனி. தெரியலடி, சீரியஸான கண்டிஷனில் இருக்கத்தான் சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா டாக்டர் வராரு. டாக்டர், இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு ஒன்றும் இல்லைல்ல? அவர் நல்லா இருக்கார்ல? இப்போ ஓகே தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப கண்டிஷன் சீரியஸாக இருந்தது. இப்போது அவர் அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் போய் டேவை பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் போய் பாருங்கள், ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வயான் போய் டேவை பார்க்குறாங்க. டே தூங்கிட்டு இருக்காரு. டே, ஐம் ஸோ சாரி டே, ஐம் ஸோ சாரி. நீ கூட இருந்தப்போ உன்னோட அருமை எனக்கு தெரியல. ப்ளீஸ் டே, எழுந்துருட்டு. நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன். நீ திரும்ப என் லைஃப்பில் வந்துடு.
அதுக்கப்புறம் வயன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சோனி கரெக்டாக அந்த நேரம் பார்த்து உள்ளே வராங்க. சோனி, என்னோட தேவை எழுந்திருக்க சொல்லு சோனி. இவன் ஏன் இப்படி இருக்கான்? துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஏன் இப்படி படுத்திருக்கான்? எழுந்திருக்க சொல்லு. வயான், இதுக்கு மேலே என்ன சிரிப்பு அடக்கவும் இல்லை வயான். ஏய், என்ன என்ன பேசுகிற நீ? இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்கா இருக்கு, உனக்கு சிரிப்பாக இருக்கா? இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல. டே எழுந்திருக்கட்டே. அதோட டே சிரிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிறாரு. ஹே, என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? இது எல்லாமே ஆக்டிங்கா? என்ன பண்ணுறது, உன்னை புரிஞ்சுக்க வைக்க வேறு வழியே இல்லையா? டே அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள் ஹேண்ட்ஸம். சொல்லுங்கள் டே. வயனை என் கூட எப்படியாவது சேர்த்து வைங்களேன். என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, எல்லாத்தையுமே அவள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அவள் அந்த பாஸ்ட்டே பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கு என் வயன் வேணும். ஓ, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க போல். சரி, நானே ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு இந்த மாதிரியே பண்ணுவீங்க? சோனி, இந்த பிளானில் நீயுமா? ஆக்சுவலாக பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான். சோனி, டே இதெல்லாம் உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சா? வயான், ஐம் ஸோ சாரி வயான். இதுக்கு மேலே எனக்கு ஒரு வழி தெரியல, நான் மன்னிச்சிடுமா? டே 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயான் வேகமாக அங்கேருந்து போகிறாங்க. போய் கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. எல்லாம் என்னை வச்சு விளாண்டுருக்காங்க. பார்த்தா டே வந்து ஹக் பண்ணுறாரு பின்னாடி. கையெடு டே, எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல்ல? எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? டே டே ஏன் இப்படி பண்ணுற? வயான், சாரி வயான். இந்த மாதிரி நீ சீரியஸாக எடுத்துப்பாங்க சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஆக்சுவலாக இந்த பிளானை சோனி தான் கொடுத்தா. ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் தான் பேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல. என்னோடய வயசில் இருக்க பசங்க எல்லாம் 2 குழந்தை 3 குழந்தைய வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போ 5 குழந்தை கிடைக்குன்னே தெரில. இதுக்கு மேலே என் பக்கத்தில் வந்த அடி வாங்குவேன். உங்ககிட்ட பேசலாமா என்னன்னே யோசிக்கிறேன். 5 குழந்தைக்கு பிளானா? வயான் நில்லு. அப்புறம் 6வதா போடா அப்படின்னு சொல்லிட்டு வயான் போகிறாங்க. டேவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் வயானும் டேவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லாவே 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே ஒரு வாரம் போது ஒரு நாள் வயான் குளிச்சுட்டு ஜாலியாக டவலோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 2 கண்ணு அவங்கள பார்க்குதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா டே வச்ச கண்ணு வாங்காமல் வயானே பார்த்துட்ருக்காங்க. வயானுக்கு பயங்கரமான ஷாக். வயான் அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே நின்றுறாங்க ஷாக் ஆகி. டே நீ 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 எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஆடிட்டுருக்கும் போதே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கதவை தட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் பொண்டாட்டியை பக்கத்துக்கு நான் அதுக்கு கதவை தட்டிட்டு வரணும்? இல்லை, கதவை தட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க மேடம், இதுக்கப்புறம் கதவை தட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வயன் ஒன்று கவனிக்கவே இல்லை. அவங்க ஆடிட்டு இருக்கும் போது டேவை பார்த்தோன்னே அவங்க டவல் கீழே விழுந்திருக்கும். மேடம், நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் தெரியுது உங்கள் டவல் அப்படின்னு சொல்லும் போது தான் வயனை கீழே பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்க. டே நீ வந்து எதுவும் பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முழுசாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போட்டி வெக்கமே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன வெக்கம் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டே போய் ஹக் பண்ணிக்கிறாரு.
ஷால் ஐ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாவமா எனக்கு மனசும் கேட்கல. சரி டே அப்படின்னு சொன்னானே. டே வயனை பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயனும் அதுக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜா லைனுக்கு வராரு. அங்கேயும் கிஸ் கொடுத்துறாரு. அப்படியே கீழே வராரு. நெக்கில் வெயிட் கிஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரஃப்பாக போகுது அந்த செஷன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேரும் டயர்டாகி தூங்கிடுறாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் கண் முழிக்கிறாங்க. டே நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ உண்மையை மட்டும் சொல்வியா? என்ன வயன் கேளு, எதாக இருந்தாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. நான் இவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்தியும் எதுக்கு நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க? இதுக்கு நான் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா வயன்? முழு உண்மை எனக்கு வேணும். சரி கேளு. ஆனால் இதை கேட்டு நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட மாட்டல்ல? என்னட்டே சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஐ ப்ராமிஸ் யூ. சரி வயன் கேளு. உன்னை முதல்ல நான் எங்கே பார்த்தேன்னு தெரியுமா? உன்னோட சீனியர் ஆக்சிடெண்ட் நடந்ததில்ல, அங்கே தான் உன்னை பார்த்தேன். அந்த ஆப்போசிட் காரு நான் தான். பக்கத்தில் அந்த சீட்டில் இருந்து என் ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. அதை எடுக்கலான்னு நான் கீழே குனிஞ்சப்ப சரியா ஆப்போசிட்டில் நான் பார்க்கல. என்னோட தப்பு தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு பலமான அடி. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரையும் நீ உன் சீனியர்கிட்ட வந்து அழுதுட்டு இருந்த. உன்னை பார்த்தோன்னே எனக்கு என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு ஃபீலிங். கட்டினா உன்னை தான் கட்டணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை தேடாத நாள் இல்லை. உன்னை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். நீ எங்கே போறியோ எல்லா இடத்துலையும் உன்னை ஃபாலோ பண்ணேன். இதில் நான் பிளான் பண்ணாத விஷயம் என்னென்னா இந்த கல்யாணம். நான் லவ் பண்ண பொண்ணே எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன். இதை கேட்டோன்னே வயனுக்கு பயங்கரமான ஷாக். டே என்ன சொல்கிற? இதெல்லாம் உண்மையா? ஆமாம் வயன், உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு புரியணுன்னு தான் இது வரையும் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போ நீயே புரிஞ்சுக்கிட்ட. ஐ லவ் யூ வயன். இதை கேட்டு வயன் பயங்கரமாக அழுகிறாங்க. ஐம் சாரி டு. உன்னை புரிஞ்சிக்க முடியல. நான் பழசே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னால உன்னோட லவ்வை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஐம் ஸோ சாரி டு. என்னை திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதே மாதிரி லவ் பண்ணுவியா? இது என்ன வயன் கேள்வி? ஐ லவ் யூ. உன்னை எப்போவுமே புதுசாக தான் லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே. ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ டுடே. ஐ லவ் யூ. நம்ம 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக இருப்போம். ஓகேடா அம்மி, டேயோட எஃப்எஃப் இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பாய் அம்மி, சராங்கே.